என்னங்க இந்தங்க காப்பி குடிங்க. நன்றி நன்றி, காப்பி கொடுத்ததுக்கு நன்றி. திருவில் இருக்கு பன்றி. காலையில ஆரம்பிச்சிட்டீங்க உங்க மொக்க ஜோக்க. போது நிப்பாட்டுங்க. ஏதோ காப்பி கேட்டீங்க கொண்டாந்து கொடுத்தா கேவலமா இருக்கு உங்க ஜோக்கு. ஏட்டி ஏன்டி அப்படி சொல்லுதுவா? என் ஜோக்குக்கு என்ன குறைச்சில்லு? நீங்க தான் உங்க ஜோக்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும். மா டிஃபன் ரெடியா? வாடா மணி, அதெல்லாம் டிஃபன் ரெடியா தான் இருக்கு. ஆமா, என்ன நீ இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டவா? ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குமா, அதனால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் போகணும் பார்த்துக்குங்க. அதனாலதான் கிளம்பிட்டேன். ஆமா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணுதா? அவள் இன்னும் எந்திரிக்கலமா, தூங்கிட்டு இருக்கா. சரியா, மணி 8:08 இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்கான்னு அசட்டா சொல்லுதே. ஏன்டா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கா? சொல்லு பாப்போம். முன்ன மாதிரி இல்ல அவ இப்போ. முன்னால எந்திரிச்சு வந்து அத்தை இது செய்யணுமா அது செய்யணுமான்னு 1008 கேள்வி கேட்டு எல்லா வேலையும் ஈத்து போட்டு செய்வா. ஆனா இப்போ எந்திரிச்சு வர்றதே 10 மணி போல ஆகுது. எந்திரிச்சு ஒரு வேலையும் பாக்குறதும் இல்ல. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னம்மா நீங்களும் மாமியார் மாதிரி மாறிட்டீங்க போல. உங்க மாமியார் கொடுமை ஸ்டார்ட் ஆயிட்டோ? அடிச்சி நான் என்ன சொல்றது, நீங்க என்னடா கேக்குத? நான் சொல்ற அர்த்தத்துல உங்களுக்குலாம் நான் மாமியார் கொடுமை படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிக்கல. உன் பொண்டாட்டி முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்றது அது உனக்கு புரியலையா? முன்னையெல்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாங்க, இப்ப அப்படியே மந்தமா சொங்கி மாதிரி கிடக்கா. ஏற்கனவே முருங்கைக்காக்கு கை கால் மடிச்ச மாதிரி தான் கிடந்த உன் பொண்டாட்டி இப்ப இன்னும் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேங்கிறா. உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டீங்க. என்ன எது ஏதாவது சொன்னா தானே தெரியும், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீ யாரு என்ன எதுன்னு கேட்கலாம்ல? சொல்லு பாப்பா. நீங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டே கிடக்க, வீட்டுல இருக்க மாட்டேங்கிற. என்னமா பண்ண சொல்றீங்க? நான் பாக்குற நேரம் கூட அவ தூங்கிட்டு தான் கிடக்கா. சரி, தூங்குற பிள்ளை நம்ம எதுக்கு எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டு நானும் அமைதியா இருக்கேன். விளங்கடும். பொண்டாட்டிக்கு என்ன ஒரு பிரச்சனைனா புருஷனை அக்கறையே பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், அரவணைச்சு அவளுக்கு வேணுன்றதுல செய்யணும். ஆனா நீ இல்லைன்னா வேலை வேலைன்னு வேலைக்கே போயிட்டு கிடக்க. வீட்டுல இருந்தா தானே தெரியும். உன் பொண்டாட்டி ஒழுங்கா சாப்பிட்றதும் கிடையாது, அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு வர்றதும் கிடையாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை உனக்கு மாதிரி குழந்தைக்கு ஏதாவது சண்டையா என்ன? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். அது பொறுக்கலையா? மறுபடியும் அவகிட்ட சண்டை பார்த்துட்டு கிடைக்கியா? சொல்லுடா. ஐயோ எம்மா, சண்டையா? நான் சண்டையே போடுறது இல்லை பத்திக்க. அவகிட்ட எப்பயோ சரண்டர் ஆயிட்டேன். ஊருக்கே புளியா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டு தானே. போத நீ பாட்டுக்க. இங்க பாரு மணி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்ம உள்ள போக கூடாது. நானும் அமைதியா இருக்கேன். ஆனா நீ அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு தகராறு இழுத்து இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் இதே மாதிரி சும்மா நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. ஏமா நான் எந்த சண்டையும் போடலம்மா. வேணும்னா அவ எந்த சொன்ன நீங்களே கேளுங்க. நான் கேட்டதை வாய் தந்து சொல்ல மாட்டேங்கிறாளே. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ஒரு நாள் லீவ் போட்டு அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு பாரு. இந்த காலத்துல என்னென்னமோ வியாதிலாம் வருது வேற. வயசு பிள்ளையா கிடக்கு, உடம்புல சக்தி இல்லாம கூட இருக்கலாம். அதனால முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு விசாரிக்கிற வழியே பாரு. புரிஞ்சுச்சா? சரிம்மா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு என்னால லீவ் போட முடியாது. நாளைக்கு லீவ் போட்டு அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். சரியா? முதல்ல அந்த வேலை செய்யு. வீட்டுல இருக்கீங்க முதல்ல முக்கியம், அப்புறமா தான் வெளியே வேலை. ஞாபகம் வச்சுக்க. உட்காரு, நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். எப்படியோ என்ன அம்மா இப்படி சத்தம் விட்டு போறாங்க? ஏன்பா? அம்மா ஒரு சில நேரம் நல்லா சிரிக்கிறாங்க, ஒரு சில நேரம் முறைக்கிறாங்க, இல்ல ஒரு சில நேரம் சீர்றாங்க. இப்படிதான் இருப்பாங்களோ? இப்படிதான் நீங்க இவங்களோட இருக்கீங்களோ தெரியல. அதெல்லாம் அப்படிதான்டா மகனே. என்னைய பார்த்து நீ ட்ரைனிங் எடுத்துக்கோ. அப்பதான் உனக்கு இது சர்வ சாதாரணமா தெரியும். வேணாம். ஏற்கனவே மறி குழந்தை பேசின பேச்சுலாம் நான் மறந்துட்டுனா என்ன? அவ எவ்வளவு கோப்பிட்டு பேசினாலும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் கொஞ்ச நாள்ல நிம்மதியா இருக்கும். நாங்க அப்படியே எடுத்துக்கிறோம். இந்தாடா மணி, சாப்பிடு. பொங்கலா? ஆமாண்டா, பொங்கல் தான். அதுக்கே மூஞ்சி அப்படி போகுது. நெய் இல்ல முந்திரி பருப்புல வறுத்த போட்டு நல்லா சுட சுட நெய் மணக்க பொங்கல் இருக்கு. இதுக்கு மேல என்ன? சாப்பிட்டுட்டு போடா வேலைக்கு. சாப்பிடல மட்டும் விடுவா போறீங்க. சாப்பிட்றேன். இங்கே வரு, ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு லீவ் போட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு பார்த்து இது பண்ணிக்க. அப்படிதான் சொல்லுவேன். மறுபடியும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. சரிம்மா, அதை சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன அப்படி நான் கூட்டிட்டு போறேன். என்னடா மகனை அப்படி பாக்குற? உங்க அம்மா இடத்துல வேற யாராச்சும் இருந்தான்னு வச்சுக்க, நேற்றுக்கு வானத்துக்கு பூமிக்கும் கையை தக்கன்னு குதிச்சிருப்பாவோ. வீட்டுல இருந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா, வீட்டுக்கு வந்தவன்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு கிடப்பா. ஆனா உங்க அம்மா கறி அப்படிலாம் இல்லை, எவ்வளவு அன்பா பேசுதா பாத்துக்க. நீங்க சொல்றதும் உண்மைதான்ப்பா. வீட்டுக்கு வந்தவ ஒரு வேலையை எந்த செய்ய மாட்டேங்கிறா, காபி போட்டு குடிக்கல அப்படி இப்படின்னு கத்தாம அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சு கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டாவுல. அதே பெரிய விஷயம் தான். சுந்தரி, இப்படியே இருந்தா என்னடி ஆவறது? பச்சைக்கில் இருந்த உடனே இன்னைக்கு அவர்கிட்ட பேசு. எத்தனை நாளைக்கு நாமளும் இங்க இருக்க முடியும்? என்னையா பண்றது? நான் மூணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கு. நான் மூணு நினைச்சுக்கிட்டு வந்தா கடைசியில வேற ஒண்ணுலாம் நடந்துச்சு. இன்னைக்கு என்னன்னாலும் அந்த பிள்ளைகிட்ட பேசியே ஆகணும் பாத்துக்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்கண்ணே. எங்களுக்கு என்ன குறை? ஆமா சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. கேமாடி சொல்றேன்னே தப்பா நினைச்சுக்காதே. நிறைய மாசமா இருக்கிற பிள்ளை இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்குன்னு நடந்துக்கிட்டு எதுக்கு அலைச்சல் சொல்லி பார்ப்போம். எதுக்கு இந்த வீண் சிரமம்? நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தா இந்த சிரமம்லாம் இருக்காதுல்ல. அப்படி இல்லை, எனக்கு எந்த சிரமமும் இல்லை. உண்மையை சொல்ல போனா வாக்கிங் நல்லா போகணும், நல்லா நடக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காவோ. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நடக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதுக்கு இல்லம்மா,
மகளை பார்க்கணுன்றதுக்காண்டி வந்தோம். என் மக வாய் வயிறுமா இருக்கும்போது பக்கத்துல இருந்து கவனிச்சிக்க முடியல எங்களால. யாரோ போல இப்படி வீட்டுல சும்மா உட்காந்துறதுக்கு எங்களால முடியல. அதுதான் அம்மா சொல்லுதா. ஆமா கண்ணி, அன்னைக்கு சம்மந்தியம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லாங்க. போக வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாலும் நீ சொல் பேச்சு கேட்காம எங்களை இங்கே கூட்டி வந்துட்டேன். இப்போ அவங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்கிறது மாதிரி அவங்க ஏதாவது தப்பா நினச்சிக்கிடுவாங்கல்ல. உங்களை யாரும் ஒதுக்கி வச்சிடக்கூடாதுங்க, நான் உங்களை இங்கே தங்க வச்சிருக்கேன். என்னமா சொல்லுதே, புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே இருக்க கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ, எங்களுக்கு என்ன கஷ்டம்? நீ இருக்கிற இடத்துல இருக்கிறதே எங்களுக்கு இஷ்டம். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி இருக்கையில உன் கூட இருந்து நாங்க பாத்துக்கணுமா இல்லையா? இத்தனை வருஷமா உன்னைய தவிக்க விட்டுட்டுமே, இதுக்கப்புறமாச்சு உன் கூடவே தான் நாங்க பாத்துக்கணுமா இல்லையா? சொல்லு பாப்போம். இப்படி ஒதுங்கி இருந்தா நல்லாவா இருக்கு? அம்மா நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கும் புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, அந்த மாதிரி இருக்கோம். நானும் குழந்தைய உங்களோட இங்க வந்து இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு அங்க இருக்கிறத விட இங்கதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? சரிம்மா. அப்ப சரி, நான் கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணு வீட்டுல போய் இருந்துட்டு வரேன். என்ன சந்திரி இப்படி ஆயிப்போச்சே? யோ, அவன் பேசுறதெல்லாம் நீ கேட்டுன்னு தான் இருந்த. என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, என்னை கேட்ட நான் என்ன பண்ண முடியும்? எதையாவது உனக்கு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கா போலான்னு பார்த்தா அங்க வேணவே வேணாம்னு சொல்லி நம்மள இங்க வச்சிருக்கா. என்னதான் இந்த வீட்டுல 3 வேளை சோத்துக்கு பஞ்சலனாலும் நமக்கு பிடிச்சல வாங்கி திங்க முடியலையே. அங்கன்னு அப்படியே பாதாம் முந்திரி பிஸ்தாரி எல்லாம் கொட்டி கிடந்துச்சு, இஷ்டம் போல அள்ளி திங்கலாம். ஆனா இங்க அப்படியே ஒண்ணு இல்லவே இல்லையே. சரி விடு, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாவலாம். அந்த மாதிரி நம்மளும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஏதோ நம்ம இருந்த நிலைமைக்கு இப்ப இருக்கிற நிலைமை எவ்வளவு மேல நினைச்சுக்கிடுவா. அப்படிலாம் விட முடியாதியா. அந்த ஜோசியக்கார சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. அதனால தானே இத்தனை வருஷமா தொலைச்ச பிள்ளையே நம்ம தேடி வந்தோம். பின்ன நம்ம இழந்ததெல்லாம் இவ்வளவு மீட்க முடியும் பாத்துக்க. அதனால வாய் முடிட்டு அமைதியா இரு. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு மேல நான் என்ன பேசுறேன்? சரி, நான் சத்த நேரம் படுக்கிறேன். ஆமா, திங்கிறது தூங்குறது இதை விட்ட உனக்கு வேற என்ன வேலை தெரியும்? அந்த வேலை தான் சிறுப்பமா செஞ்சுட்டு இருக்கே. போ போ போய் உன் வேலையை செய் போ. சரியான கூறுகட்ட குக்கர் மனசே. சரி, இந்த மனுஷன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் இருந்து எனக்கே கடுப்பா இருக்கு. ஹலோ சார், என் பேர் ரகு. வாங்க மிஸ்டர் ரகு, என் பேரு டேவிட். வக்கீல் பரந்தராம சாரோட அசிஸ்டன்ட். ஏற்கனவே சொல்லியிருந்தாரு விவாகரத்து ஒரு கேஸ் வர்றோம், அது பார்த்து எட்டு முடிச்சு விடுன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க தானே அது? ஆமாங்க சார், நானே தான். நீங்க கேட்ட எல்லா டீட்டெயிலும் இந்த பையில இருக்கு. பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ் வந்து முடிச்சு விடுங்க. சரியான சந்தேகக்காரி. அவளால என் வாழ்க்கையில ஒரு நாள் சந்தோஷமா இருந்தது கிடையாது. அதுக்கும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறவா. அப்படியேப்பட்டு போய் எனக்கு மனைவியா வந்ததுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சார். எப்படியாச்சும் எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருக்கேன். ஓகே மிஸ்டர் ரகு, நான் ஃபைல் செக் பண்ணி டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுறேன். பார்த்துட்டு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அதுக்கப்புறமாட்டிக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவான். அப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாங்க சார், அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும். அவகிட்ட இருந்தால் அவ்வளோ மாதிரி தான் ராட்சசியா வளரும். அதனால என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். எக்காலத்து கொண்டோ நான் குழந்தைய அவகிட்ட கொடுக்க மாட்டேன். பொம்பளை பிள்ளையா இருக்கு, அது எப்படி இருந்தாலும் அப்பாவோட வளர்ந்த விட அம்மாவோட வளர்ந்தே கோர்ட்ல சொல்லுவாங்க. என்ன சார் இது அநியாயம் இருக்கு? பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பாவால வளர்க்க முடியாதா என்ன? இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது நானு, என் பிள்ளைய வளர்க்க போறது நான் தானே. அவங்க அம்மா கறி ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அப்படி இருக்காது என் பிள்ளை அவங்க கிட்ட வளர்ந்தா கண்டிப்பா கஷ்டமே படும். எப்படியாச்சும் குழந்தை என்கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருங்க சார். எனக்கு என் மக வேணும் சார். என் மகதான் எனக்கு எல்லாமே. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது சார். ஓகே மிஸ்டர் ரகு, ஓகே. நீங்க சொன்னதை எல்லாம் பார்த்து பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாளே இப்பெல்லாம் வந்து சீக்கிரமாவே டைவர்ஸ் வாங்கிடலாம். அதனால எல்லாத்தையும் சட்டுப்பட்டு முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. ஓகே சார், என் கான்டாக்ட் நம்பர் இதுல இருக்கு. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. நீங்க கேட்ட எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ளவே வச்சிருக்கேன். சரி ஓகே, நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கோர்ட்டுக்கு நேரம் வச்சு நான் கிளம்புறேன், சரிங்களா? நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்றேன். ஓகே சார். எப்படியாச்சும் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, என் மவளை நான் யாருக்காகவும் தரமாட்டேன். நான் தான் வளர்ப்பேன். அடியே ராதா, போதுன்றதுக்கு மேலே நீ ஆடிட்டேன். இனிமேட்டு உன் ஆட்டத்துல அடக்க வேண்டியது என்னோட பொறுப்பாയി போச்சு. விவாகரத்து நோட்டீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு.